சும்மா காலேஜ், ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அங்கே இங்கேன்னு சுற்றியிருக்கேன். பட் சும்மா நார்மலாக வீடியோ எடுத்து ரீல்ஸ் தான் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி எந்த பிளானுமே பண்ணல. சும்மா வீடியோ எடுப்போன்னு எடுத்தது தான். அப்படியே எடுத்து ஓகே இது ஒரு ஓகே நம்ம யூடியூப்பில் போடலாம், இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கணும் அப்படி இப்படின்லாம் யோசித்து தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லியோ ஜோஷி. ஆக்சுவலாக அந்த வெயில் அடிக்கும்போது செமையாக இருக்குள்ள பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேகே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நூருல் இஸ்லாம் காலேஜ் பின்னாடி ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ வந்து சேர்த்துட்டோம். ஆனால் செம ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன் வள்ளிச்சுனைன்னு பேர் வந்துச்சுன்னா, வள்ளி வந்து இந்த இடத்துல வந்து நீராடினதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வள்ளிச்சுனைன்னு பேர் வந்துச்சு. அதுவும் இல்லாம முருகனும் வள்ளியும் இந்த குமரகுரு சுற்று வட்டாரத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த வள்ளிச்சுனை பக்கத்திலேயே ஒரு சின்ன கோயில் செட்டப் இருக்கும். அதுல வந்து வள்ளி, முருகன் மற்றும் பிள்ளையாரோட சிற்பம் வந்து செதுக்கியிருப்பாங்க. ஆனா அது எப்போ பண்ணியிருக்காங்க, எப்போ செதுக்குனான்னு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜி மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வள்ளிச்சுனை இல்லைன்னா திருக்கல்யாண மண்டபம்னு மேப் போட்டு வந்துடுங்க. அப்படியே இந்த வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலில் தான் வண்டி பார்க் பண்ணணும் நம்ம. இதே நீங்கள் வருவீங்க, இப்படியே வந்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வியூ இருக்கும். இதுவும் ஒரு நல்ல வியூ தான். இங்கே வண்டி எங்கே பார்க் பண்ணணுன்னா இந்த இடத்துல தான் வண்டி பார்க் பண்ணணும். வண்டி பார்க் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ஏதோ நடக்கணும். இதுக்கு மேலே காட்டுறவங்களுக்கு. எனக்கு என்னமோ இவன் தான் இந்த ஏரியாவோட காவல்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. இப்படியே வந்துட்டிங்களா, இதோ இருக்குல்ல இந்த கோயில், இதாங்க அந்த கோயில் நான் சொன்னேன்ல. இந்த கோயிலேருந்து எங்கேயோ நடக்கணும்னு சொன்னாங்க. இருங்க, இன்னும் பார்க்கல, பார்த்தேன்னா காட்டுறேன். ஆமாம், இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி தான் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். தெரியல, எங்கேயோ ரூட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் காணோம். அங்கே கோயில் இருக்குது, அதுக்கப்புறமா இப்படியே ஏறி வரணும். இது கரெக்டாக என்னன்னு தெரில, ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கோம், போயிட்டு சொல்கிறோம். இந்த வழி கரெக்டாக தான் இருக்குது. அப்புறமா இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இப்படி வள்ளிச்சுனைன்னு ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே போகணும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து 1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு சொல்கிறேன். இப்போ நாக்கு தள்ளுது, போய் சேருவோமா என்னன்னு தெரில. போயிட்டு சொல்கிறேன் கைஸ். பாய் 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 சொல்லு, பாய் சொல்லு, பாய். அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், பேச மாட்டான். அப்போ நான் மட்டும் எக்ஸ்ட்ராவர்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, நானும் பேச மாட்டேன். இல்லை, இப்படி ஒரு கேட் மாதிரி இருக்கும், இதான் நம்ம வந்த வழி. அதுக்கப்புறமா இப்படி மேலே போகணும். இந்த இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு வள்ளிச்சுனை தெரியல, பட் அப்படி எழுதியிருக்காங்க. இப்படியே போகணும், வாங்க போகலாம். வர டைமில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி போகிறதுன்னு. இப்படியெல்லாம் போகலாமாலாம் தோணும், ஆனால் அப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்த இருக்குல்ல, இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்படி போகணும். போகலாம். எப்பா நடக்க தொடங்கி எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். வந்திருக்கோம் எங்கேயோ. ஆக்சுவலாக நாங்கள் ஏதோ காமெடியாக இருக்குன்னு நினச்சோம். கம்மியான தூரம்தான், ஆனால் நடக்க முடியல. நாங்கள் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம், இன்னும் நடந்து வந்த தூரம் மாதிரி இன்னும் கொஞ்சம் போகணும். என்னதான் நடந்து வர தூரம் அதிகமாக இருந்தாலும்
இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல ஒர்த்து தோணுது. அப்பா இப்போ சொல்கிறேன், தண்ணி ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுக்காமல் இங்கெல்லாம் வந்துடாதீங்க. நாங்கள் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டோம். இப்போ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துட்டோம். இந்த அதுக்குள்ளே தான் அந்த அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 2 பாறைக்கு நடுவில் தண்ணி வருமே, உங்களுக்கு அந்த இந்த தண்ணியோட சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் இந்த ஓட்டை இந்த ஹோலுக்குள்ளே தான் இருக்கு. எங்கே போயிட்டு காட்டுறோம்ல. ஓகே, இங்கேருந்து இங்கே நான் அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதோ தெரியுதா உங்களுக்கு? உள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி கொஞ்சம் ட்ராமா எனக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வெயில் அடிக்கும்போது செமையாக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல? இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உள்ளே போய் காட்டுறேன். நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப சவுண்டு, லைக் எந்த வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகலை. ஆல்ரெடி ஃபோன் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சா. எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் செம ஒர்க்கு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். என்ன தான் கால் வலிக்க ஏறி வந்தாலும் இங்கே மேலே வந்து நின்று அந்த அழகை பார்க்கும்போது எல்லாம் மறந்துடுதில்ல. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதுதான் வள்ளிச்சுனை பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ போடுவேன்னா போட மாட்டேன்னு தெரில. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும் போட்டேன்னா. ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோ போட்டேன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.